Good morning, students. Now we are going to see about the 7th standard science unit 7 visual communication lesson. Visual communication, this is the study of the computer, okay, basic computer. In this lesson we are going to learn about the differentiate file from a folder and know how to create the file and a folder. Use a system application like Paint to create images. Uses the system applications like Photo Story to create the video from imagesல இருந்து வீடியோஸ் எப்படி செலக்ட் பண்ணிட்டு செய்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகே, the introduction is in general whenever we think of computers, the things that outcome to our mind is computer screen, keyboard, mouse and CPU. கம்ப்யூட்டர்னு சொன்னாலே இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வரும். We have learned about computer and the parts of a computer as introductory part in ஸ்டாண்டர்ட் 6. இங்கே வந்து உங்களோட 6th ஸ்டாண்டர்டில் இந்த கம்ப்யூட்டரை பற்றி என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தெம் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஆல்சோ ப்ளே வைட்டல் ரோல் இன் த ஒர்க்கிங் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஆல்சோ ப்ளே எ வைட்டல் ரோல் இந்த ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சாஃப்ட்வேரும் வேணும், ஹார்ட்வேரும் வேணும். ஸோ we shall learn how to operate the computer. Okay, now file and folder. Now we are going to learn about what is file and what is folder. The reason we prefer the computer is its speed and the ability to store data, how we save data and information in computer. Okay, அது எதுக்காக நம்ம கம்ப்யூட்டரை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்பீடுக்காகவும் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம கம்ப்யூட்டரை ப்ரிஃபர் பண்ணுறோம். அதில் எப்படி வந்து அந்த டேட்டாவை சேவ் பண்ணோம், எப்படி வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். எப்படி வந்து சேவ் பண்ணோம் அப்படிங்கிற கொஷின் கேட்டால் we can save them in folders. ஃபோல்டர்ஸில் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணி வைக்கலாம். which accommodate multiple files or a single file. ஒரு ஃபைலையோ இல்லை நிறைய ஃபைல்ஸையோ ஒரு ஃபோல்டரில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். Let us understand the terminologies like file and folder before moving further. Okay, terminology அந்த ஃபோல்டரை என்ன ஃபைல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே அந்த பிக்சர்ஸ் ஒன்றா பார்க்க முடியும் இல்லையா. ஃபைல்ஸ்னால் டாக்குமெண்ட் இருக்குது, எக்ஸல்ஸ் இருக்குது, பிபிடி இருக்குது, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் பிடிஎஃப் இருக்குது, ஜேபிஜி, இபிஎஸ், பிஎஸ்டி, இதெல்லாம் ஒவ்வொரு மாதிரியான ஒன் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணி வைக்கலாம். இந்த அவுட்புட் we get from any applications is commonly referred as file. Okay, therefore the application for the specific purpose determines the nature of the first. இப்போ பிபிடி எடுக்க போகிறீங்க, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எடுக்க போகிறீங்கன்னா நான் எடுக்கிற எல்லா பிபிடியும் ஒரு பிபிடி அப்படிங்கிற ஒரு ஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஃபைல் அப்படின்னு நம்ம போட்டு வச்சுக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிஎஃப் அப்படிங்கிறது பிடிஎஃபாகவே சேவ் ஆகும். அண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது டாக்குமெண்ட்டாகவே என்ன பண்ணோம், சேவ் ஆகும். ஜேபிஜி அப்படிங்கிறது ஃபோட்டோவாக சேவ் ஆகும். பிஎஸ்டி அப்படிங்கிறது என்னது, ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு யூசேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபைல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபோல்டர்னால் என்ன, எ ஃபோல்டர் இஸ் அ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தட் கண்டைன்ஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். அது வந்து ஃபோல்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து நிறைய ஃபைல்ஸ் என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதாவது ஒரே மாதிரியான ஃபைல்ஸ். இப்போ ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட சில ஃபைல்ஸ் எல்லாம் அந்த ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா என்ன பண்ணலாம், ஃபோல்டர் ஸ்கூல் ஃபோல்டர் அப்படின்னு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்கூல் ஃபோல்டர் அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன தெரியும், நம்ம என்னென்ன மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், என்ன மாதிரியான ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அந்த ஒரு ஃபோல்டர்லேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், எடுத்துட முடியும். ஓகே, we can create the files as per the users need. இப்போ ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கவங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஃபைல்ஸ் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க, அதாவது மேக் பண்ணுவாங்க. அந்த ஃபைல்ஸை அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோல்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க, சேவ் பண்ணி வைப்பாங்க. ஃபார் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் we can take an example of book shelf in a library. The individual book can be considered as a file. அந்த ஒரு புக் செல்ஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு புக்கும் ஒரு ஃபைல் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஃபைல் as a whole set of books in a self can be considered as a folders. அப்போ அந்த ஒரு ரேக்கில் இருக்கிற எல்லா புக்ஸையும் சேர்த்து தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். when we ரைட் கிளிக் பண்ணேன்னா அந்த மவுஸை ரைட் கிளிக் பண்ணேன்னா the pop-up menu appears on the screen with multiple options. select new அப்படின்னு கொடுக்கணும். இப்போ வந்து சாதாரணமாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு
ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா நியூ அப்படின்னு கேட்கும். நியூ ஆப்ஷன் அண்ட் செகண்டரி மெனு கம்ஸ் அப் அண்ட் அனதர் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அப்போது மெனுன்னு இருக்கும், செகண்டரி மெனுன்னு இருக்கும். அந்த மெயின்லேயே வந்து மெயின் மெனுவில் என்ன இருக்கும், நியூ அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் ஃபோல்டர் ஆப்ஷன் இன் த மெனு அண்ட் யூ கேன் நவ் சேவ் யுவர் ஃபைல்ஸ் இந்த நியூலி கிரியேட்டட் ஃபோல்டர். இப்போ நியூன்னு நம்ம டச் பண்ணோன்னா அதில் ஒரு ஓப்பன் ஆகும், செகண்டரி மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். அது வந்து என்ன ஆப்ஷன்ஸ் கேட்கும், அதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது, எங்கே இருக்குது அப்படிங்கிறது கேட்கும். நம்ம என்ன பண்ணலாம், அங்கே செலக்ட் பண்ணி அங்கே அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம இங்கே ஷேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். Okay, then creating files. More people are using Windows and Linux operating systems in their computers. We can do many activities like collecting notes, drawing, painting, creating animations, spreadsheets, Word documents and PPTs, etc. இந்த மாதிரியான நிறைய ஃபைல்ஸை வந்து என்ன பண்ணலாம், நம்ம க்ரியேட் பண்ணலாம். We use a guideboard to go to unknown places. Guideboard to go to unknown places. When we on the computer, click the start button. இதெல்லாம் நம்ம தப்பாக போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும், லெஃப்ட் கார்னர் ஆஃப் த கம்ப்யூட்டர். அண்ட் இட் ஷோஸ் த லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், ஆல் ப்ரோக்ராம்ஸ்னு கேட்கும். அது இந்த கம்ப்யூட்டர். நவ் தி செலக்ட் த ரெக்யர்ட் ப்ரோக்ராம் அண்ட் கிரியேட் ரெக்யர்ட் ஃபைல்ஸ். அப்போ என்னென்ன மாதிரியான ஃபைல்ஸு இதில் என்ன க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். டைரெக்டாக நமக்கு தெரிஞ்சதுன்னா போகலாம், தெரியாதவங்க ஆல் ப்ரோக்ராம்ஸ் செலக்ட் பண்ணி அதில் என்ன மாதிரி பெயிண்ட் போகணுமா, பெயிண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேர்டு போகணுமா, வேர்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேம்ஸ் விளாடணுமா, கேம்ஸ்க்குரிய ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ஆப்ஷன் போகிறோமோ அது கரெக்டாக அங்கே உள்ளே போயிடும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக. தென் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச், இங்கே 4 கலரில் ஒரு ரவுண்ட் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லெஃப்ட் கார்னரில் இந்த விண்டோஸ் 7 பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது. ஆன் பண்ண உடனே என்ன வரும் அப்படின்னா அந்த ஷட் டவுன் வரும். தென் இது வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது எல்லாமே ப்ரோக்ராம்ஸ்னு வரும். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு சப் மெனூஸ்லாம் வரும். அக்சசரிஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ், கிளாஸ் செக்ஷன், கேம்ஸ், என்னது ஸ்டார்ட் அப் எல்லாமே வரும். ஸோ அதுலேயும் சப்மல்டிபிள் இல்லை அதுக்குள்ளே 6 மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன வரும்னா, இப்போ அந்த மேலே அந்த ப்ளூ இருக்கிறதுனா அக்சசரிஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படின்னா அக்சசரிஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒன்று வரும். அக்சசரியில் தான் வந்து என்னென்னா விண்டோஸ் பவர் ஷெல், நோட் பேட், கேல்குலேட்டர், காமன் கமாண்ட் பெர்மிட் அண்ட் கெட்டிங் ஸ்டாண்டர்ட், பெயிண்ட்டு, இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஆரோ மார்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது சப்டைட்டில்ஸ் வந்து காட்டும். ஓகே, if the computer is operating on the Windows OS, we can collect our notes in the notepad application and draw pictures in the paint application. As per its name, we can type of notes in notepad and save the created files in a folder. ஓகே, அப்போ அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எப்படியான நோட் பேடை ப்ரிப்பேர் பண்ணணும், அது எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், சேவ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலையை நம்ம முடிச்சுட்டு சேவ்னு கொடுத்தோம்னாவே அது ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை காட்டும். நம்ம என்ன ஃபைல், இப்போது நான் என்னோடய கிளாஸை பற்றி சொல்கிறேன்னா கிளாஸ் 7 சயின்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று அந்த ஃபோல்டருக்கு நேம் கொடுத்தோன்னா அது அந்த நேமில் வந்து அந்த ஃபைலில் வந்து சேவ் ஆகிடும். இதான் ஃபோல்டர். லைக்வைஸ் த பெயிண்ட் ஆப், வி கேன் ட்ரா அண்ட் எடிட் பிக்சர்ஸ். ட்ராவும் பண்ணலாம், பிக்சர்ஸையும் என்ன பண்ணலாம், எடிட் பண்ண முடியும். லெட் us see how we can create image gallery, animations and graphics easily. Okay, if the computer, instead of saying a story like once upon a time, there was a king, we can understand the concept easily by seeing the video. இதை நம்ம வாயில் சொல்கிறோம், once upon a time there was a king, ஒரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறத விட நம்ம ஸ்க்ரீனில் காட்டினோன்னா, வீடியோவாக காட்டினோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இட் ரெஜிஸ்டர்ஸ் ஃபைனலி இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அதாவது நம்ம வார்த்தையில் படிக்கிறத விட நம்ம வீடியோவாக பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரியும், அதை வந்து ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ணிக்க முடியும், நம்ம மைண்டில் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான். அதே மாதிரி நான் ஒரு விஷயத்தை படிக்கிறத விட அந்த விஷயத்தை ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாவோ ஒரு வீடியோவோ காட்டினாவோ நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இட் இஸ் ரெஜிஸ்டர் ஃபைனலி இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ த டிவைஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்பிளைனிங் த கான்செப்ட்ஸ் ஈஸிலி த்ரூ த பிக்சர்ஸ் நோன் அஸ் த விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைஸ். சரியா, அப்போ அந்த பிக்சர்ஸ் மூலமாக நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு ஈஸியாக போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ், ஆடியோ விஷுவல்ஸ், ட்ராயிங்ஸ், அனிமேஷன்ஸ்
All these can be created easily with the help of the computer. Cinema is a good example for visual communication device. நீங்கள் சினிமா பார்க்குறீங்க இல்லையா, அங்கே ஆடியோவும் இருக்கும் வீடியோவும் இருக்கும். ஆடியோ அண்ட் விஷுவல் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ கேலரின்னு என்ன, ஃபோட்டோ ஸ்டோரின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். யூ ஆல் மஸ்ட் ஹாவ் த அட்மையர்ட் the photos in the albums. To beautify the photos and edit the photos, the photographers are using a software known as Photoshop. We can be Photoshop அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் Photoshop வந்து வச்சுருப்பாங்க. Can we make a photo gallery once with the help of the photos, or is there anything more to do with a bunch of photos? சரியா, எல்லா ஒரு ஃபோட்டோலையும் நம்மளால் மாடரேட் பண்ண முடியும். எல்லா ஃபோட்டோஸ்லேயும் மொத்தமாக ஒரே இடத்துல அதை மாடரேஷன்ஸ் பண்ணலாம். We can make photo story. Yes, with the photos we can make photo story. Can we make photo story na? நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஃபோட்டோ ஸ்டோரி மேக் பண்ண முடியும். In our primary classes we have studied photo stories like this. Children learn concepts easily through the photo stories that by reading words. ஓகேவா, இப்போ வந்து ஒரு நீங்கள் சிறுவர் மலர் அதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நிறையா ஃபோட்டோஸோடு தானே கொடுத்துருப்பாங்க. இந்த தொடர்கதைகள்லாம் கொடுக்குறது, சீரியல் ஸ்டோரிஸ்லாம் வரும். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் வந்து பிக்சர்ஸோடு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதனால் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சில்ட்ரன் லேர்ன் த கான்செப்ட்ஸ் ஈஸிலி த்ரூ த ஃபோட்டோ ஸ்டோரிஸ் தென் பை த ரீடிங் வேர்ட்ஸ். திஸ் டைப் ஆஃப் photo stories can be converted easily into videos and the help of the software Microsoft Photo Story அப்படிங்கிறது. சரியா, மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃபோட்டோஸ்லேருந்து ஒரு வீடியோவை செய்ய முடியும். ஓகே, this is about once upon a time the lion looked through the telescope and could see the everything in the sky, and further the genie was surprised. ஓகே, அந்த ஜீனி வந்து சர்ப்ரைஸ் ஆகும். அந்த அங்கே உள்ளே என்ன இருக்குங்கிறது ஈஸியாக பார்க்குறதுனால அந்த ஜீனி வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணலாமா, ஒரு ஸ்டோரி மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி எப்படி பண்ணோன்னா, டு மேக் வீடியோஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த சாஃப்ட்வேர் we have to order the photos ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸை வரிசையாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். தென் we have select the music and keep it in a file. ஓகே, மியூசிக்கையும் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டெப் 1 பண்ணிங்கன்னா ஓப்பன் த அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். தென் in that select begin a new story and click on next அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, அண்ட் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஸ்டோரி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் வந்து வரும். ஓகே, தென் ஸ்டெப் 2 என்ன பார்த்தீங்கன்னா, டு இம்போர்ட் த பிக்சர் இந்த நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பிக்சர்ஸை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட்டிங்னா ஒரு இடத்துல அந்த இடத்துல இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ த ஃபைல்ஸ் இன் அவர் கம்ப்யூட்டர் வில் அப்பியர். ஸோ செலக்ட் சேவ்டு பிக்சர்ஸ் ஃபார் த வீடியோ. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வச்ச பிக்சர்ஸ் தான் என்ன பண்ண போகிறீங்க, எடுக்க போகிறீங்க. ஸோ அது சேவ்டு பிக்சர்ஸ் தான். ஸோ வீடியோ மேக் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ண போகிறீங்க. தெர் இஸ் அ ப்ரொவிஷன் ஃபார் எடிட்டிங் த பிக்சர். அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. இஃப் த ரெக்வயர்ட் we can edit the image and click on next. உங்களுக்கு வேணும்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி அந்த கிளிக் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸ்டெப் 3 என்ன பண்ணுவோம்னா, now we can input the small text which is apt to the pictures. அந்த பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா அதில் கிளிக் பண்ணணும், டைப் பண்ணணும். the click on next to give the animation to the videos. We can give audio effect also to these images. இந்த இமேஜஸ்க்கு என்ன பண்ண முடியும், ஆடியோ எஃபெக்டையும் கொடுக்க முடியும். ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டு ப்ரொவைட் த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கேட்கும். we can select the music file through the select music and click the next. அந்த மறுபடியும் பேக்ரவுண்ட் ஃபைலில் போயிட்டு நீங்கள் அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செலக்ட் த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி வந்து என்ன பண்ணணும், அந்த ஸ்டோரியை செலக்ட் பண்ணி அந்த டைட்டில் வந்து எழுத வேண்டியது இருக்கும். தென் செலக்ட் த பிளேஸ் வேர் இட் இஸ் டு பி சேவ்டு இன் யோர் கம்ப்யூட்டர் வந்து என்ன பிளேஸில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்கும். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணணுமா, இல்லைனா ஏதாவது ஃபோல்டர்ஸில் சேவ் பண்ணணுமா, ஃபைலில் சேவ் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ அது வந்து செட்டிங்ஸில் போய் பண்ணிக்கணும். தென்
through settings change the format of the video. Okay, then step 6 என்ன பண்ணிங்கன்னா, now our video is ready to view, click view your story, you can see your video now. இது வந்து வியூன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதில் பண்ணது எல்லாம் எஃபெக்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதில் எடிட் பண்ணுறதுனால என்ன பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான கிராஃபிக்ஸ்லாம் இருக்குன்னா, ராஸ்டர் கிராஃபிக்ஸ்னு இருக்குது. இந்த பிக்சர் ஆர் இமேஜ் விச் இஸ் கிரியேட்டட் பை ராஸ்டர் கிராஃபிக்ஸ் இஸ் என்டர்ட் as a file and data. as a file and data ரெண்டுமே இருக்கும். the pictures are of two types, one is vector, another one is raster. vector அப்படின்னு சொன்னால் vector and raster and two types of இது இருக்குது. the raster graphics are created in the basis of pixelsனு சொல்லுவாங்க. the photos taken by camera and the photos scanned by the scanner are also the raster டைப்னா நம்மளோட கேமராஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறது. சரியா, கேமராஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறது ராஸ்டர் அப்படின்னு சொல்கிறது. வெக்டர் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பிக்சல்ஸில் பர்டிகுலர் என்ன சொல்கிறது ஃபைலில். சரியா, when we enlarge this type of photos we could see the pictures and rectangular layers or bricks. இதை வந்து என்லார்ஜ் பண்ணோன்னா அந்த ரெக்டாங்கிள் லேயருக்குள்ளே வந்து நிற்கணும். தி டைப்ஸ் ஆஃப் ராஸ்டர் ஃபைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி, ஜேபிஜி அண்ட் கிஃப்ட்னா கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் கிராஃபிக்ஸில் வரும். அண்ட் டிஃப் டேக்ட் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் அண்ட் பிஎஸ்டி ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் அப்படின்னு நிறைய இதெல்லாம் வரும். த சாஃப்ட்வேர் விச் இஸ் எடிட் த ராஸ்டர் கிராஃபிக்ஸ் இன் அடோப் ஃபோட்டோஷாப். அதாவது இந்த ராஸ்டர் கிராஃபிக்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸை நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி வந்து எடிட் பண்ண முடியும்னா அடோப் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற ஃபைலில் தான் போய் என்ன பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். தென் வெக்டார் கிராஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, as the vector pictures are created in the basis of mathematics, even we enlarge the picture its accuracy will not change. இப்போ வெக்டார் கிராஃபிக்ஸ்னால் நம்ம என்லார்ஜ் பண்ணனாலும் சுருக்கினாலும் அதோட அந்த அக்யூரேசி என்ன ஆகக்கூடாது அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் வெக்டார் கிராஃபிக்ஸ் ஃபைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் encapsulated PostScript and AI Adobe Illustrator and Artwork and PDF portable document format and SVG scalable vector graphics and sketch. இதெல்லாம் வந்து இந்த வெக்டார் கிராஃபிக்ஸ். இப்போ ராஸ்டர் கிராஃபிக்ஸ் வெக்டார் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு கிராஃபிக்ஸ் வந்து இருக்குது. ராஸ்டர் கிராஃபிக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜேபிஜிஸ் ஃபோட்டோஸ் அதாவது அடோப் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் வெக்டார் கிராஃபிக்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணாலுமே அதோட கிளாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் விச் எடிட் த வெக்டார் கிராஃபிக் இமேஜஸ் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் ஸ்கெட்ச் இங்க்ஸ்கேப் அப்படிங்கிறதெல்லாம் என்ன இந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா. கிரியேட்டிங் வெக்டார் இமேஜ் த்ரூ த இங்க்ஷேப் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டட் வித் பிக்சல்ஸ் அண்ட் மேட் வித் வெக்டார்ஸ் அண்ட் மேக்னிஃபைட் அண்ட் இந்த மாதிரியான இங்க்ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம பண்ணிடலாம். ஓகேவா. அப்போ என்லார்ஜ் இப்போ பிக்சல்ஸில் பண்ணிங்கன்னா என்லார்ஜ் ஆனால் கொஞ்சம் பிளட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து வெக்டார்ஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக மேட் வித் வெக்டார்ஸில் பண்ணிங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. கிரியேட்டிங் வெக்டார் இமேஜ் த்ரூ த இங்க்ஸ்கேப் சாஃப்ட்வேர். ஓகே, தென் Inkscape software is used to convert the image drawn on the paper into vector image. So the first we have the scan the picture with we have drawn in the computer draw பண்ண கம்ப்யூட்டர் பிக்சரை வந்து என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. தென் ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தென் we have opened the picture in the Inkscape software. So Inkscape softwareல ஓப்பன் பண்ணி select the entire picture and select path ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டா select path ஆப்ஷன் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாத் ஆப்ஷன் கேட்கும். ஃப்ரம் த சப் மெனு த செலக்ட் ட்ரேஸ் பிட்மேப் ஆப்ஷன் கிடைக்கும். செலக்ட் ட்ரேஸ் பிட்மேப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டெப் 4 என்ன பண்ணணும்னா டூ கரெக்ஷன்ஸ் இன் த ஸ்மால் ஸ்க்ரீன் விச் அப்பியர்ஸ் நவ் அப்லோட் த எடிட்டட் இமேஜ் அந்த கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், கரெக்டான பிக்சர்ஸ் வந்து கிடைக்கும். எடிட் பண்ணலாம் ஈஸியாக. என்ன பண்ணலாம், அது கலர்ஸில் இருந்தால் பிளாக் அண்ட் ஒயிட் என்ன பண்ணிட்டாங்க, கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நவ் க்ளோஸ் த ஸ்க்ரீன் அண்ட் ட்ரேஸ் பிட் மேப். நவ் கிளிக் த பிக்சர் that appears on the present screen and drag it. You will get the vector graphics of the drawn picture. Save it by clicking in save button
and it in your choice of file format. எந்த மாதிரியான ஃபைல் ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணலாமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் டைமென்ஷனல் அண்ட் 3 டைமென்ஷனல் இமேஜஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ க்யூப் அந்த க்யூப்லாம் சொன்னீங்கன்னா உனக்கு அந்த டைமென்ஷனல் நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து 3 டைமென்ஷனல் வியூவாக காட்டுறதுக்கான இந்த பிக்சர்ஸ்லாம் இங்கே இருக்கும். இந்த 3 டைமென்ஷனல் இமேஜஸ்னு சொல்லி as soon as we have above picture we have the difference between the two. The first 2 dimensional, another 2 dimensional 2D, another is 3 dimensional 3D. The 2 dimensional 2D images have only in the 2 dimensions length and height மட்டும் தான் இருக்கும். Then but and 3 dimensional images 3D have length, height and width இருக்கும். The 3D images appears in the front of our eyes like it happens in the real world. நமக்கு சாதாரண இருக்கிற மாதிரியே இது வந்து இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த 3D pictures வந்து தெரியும். ஓகே, 3 dimensional videos will bring the scenes alive before your eyes. அதாவது நிஜமாகவே இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். Already there are 3 dimensional films. Now there are dimensional games have also got released. Now there is a new technology virtual reality in 3D. The virtual reality is a technology which shows the computer image as a real image. When we games through the technology we can feel and perceive the setting of the game is real. இப்போ நம்ம ஒரு கேமில் வந்து இந்த மாதிரியான virtual reality அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கேம் வந்து ரியலாகவே விளையாடுற மாதிரி இருக்கும். Now this technology has been introduced in the smartphones to ஸ்மார்ட்ஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நிறைய கேம்ஸில் இந்த மாதிரியான ஃபோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம லைவாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.